Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Salaryman's Club-ஓட எபிசோட் 2 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல மீகட்ட வந்து வேலைக்கு கிளம்பி ரெடி ஆகிட்டு இருக்கான். அவன் வாசல்ல திறந்து பார்த்தா வாசல்லே மியாசுமி காத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே இங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போனா வேலைக்கு வராங்க. மியாசுமி வந்துட்டு ஒரு ஸ்டெப்ஸ்ல தான் ஏறணும் அப்படினு சொல்றான். எதுக்குடா ஸ்டெப்ஸ்ல ஏறணும் அப்படினு சொல்லிட்டு இவனும் கேக்குறான். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு லெக் வொர்க் ரொம்ப முக்கியம்பா, அதனால இதுல தான் ஏறணும், வா ஓடுவோம் அப்படினு சொல்லிட்டு மியாசுமி முன்னாடி ஓடுறான். மியாசுமி மேல ஓடி வந்துட்டு கீழ பார்த்தா மீகட்ட ஆள காணோம். என்னடான்னு பார்த்தா அவன் லிஃப்ட்ல வந்திருக்கான். டேய் இதெல்லாம் சீட்டிங்டா அப்படினு சொல்லிட்டு மியாசுமி சொல்றான். இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு எந்த அவசியமும் இல்ல, வா போவோம் அப்படினு சொல்லிட்டு மீகட்ட கூட்டி போயிடுறான். இவங்க ரெண்டு பேரும் வந்து இப்போ ஒரு கடையில சோடா டெலிவரி பண்றாங்க. இப்படியே இவங்க மார்னிங் ஒர்க்லாம் முடிச்சிட்டு ஈவினிங் 4 மணிக்கு பிராக்டிஸ் பண்ண வந்துறாங்க. இவங்க எல்லாம் பேசிக் ஷாட்ஸ்க்கு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப மீகட்ட வந்துட்டு ஒரு காக்கா அப்படியே ஹைட் அடிச்சு விட்டுறா. அது சீலிங்ல போய் பட்டு தடுக்குது. இந்த சீலிங் ரொம்ப ஷார்ட்டா இருக்க மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மியாசுமி கிட்ட கேக்குறான். அதெல்லாம் உனக்கு பழகிற கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லிட்டு மியாசுமி சொல்றான். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு மீகட்ட வந்துட்டு சரி நம்மளோட ஃபார்ம் எல்லாம் செட் பண்றதுக்கு கேமரா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நம்ம கிட்ட கேமரா எல்லாம் இல்லப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மியாசுமி சொல்லிடுறான். அப்புறம் இவங்க எல்லாம் வெறும் கையிலே பிராக்டிஸ் பண்றத பார்த்துட்டு எங்க பிராக்டிஸ் மிஷின் எல்லாம் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதெல்லாம் எங்க கிட்ட இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ப்ராப்பரான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நம்ம எப்படி வின் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மீகட்ட அவங்க கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப கோச் அங்க வர்றாரு. நெக்ஸ்ட் வீக் யுனிசிஸ் கூட உங்களுக்கு கேம் இருக்குது. சோ மீகட்டும் மியாசுமி ரெண்டு பேரும் உங்க டீம் ஒர்க்க நல்லா ஸ்ட்ராங் பண்ணுங்க அப்படினு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப சரியா கோஆர்டினேஷன் இல்லாம ஒருத்தன் மோதிக்கிறாங்க. நீங்க முதல்ல இந்த மாதிரி தனியா எல்லாரும் நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கோச் சொல்றாரு. நேரா மீகட்ட எந்திரிச்சு அப்படியே மியாசுமியை பாக்குறான். அவனுக்கு இத பாக்குறப்ப அவனோட பழைய ஃப்ரெண்ட் இவன் முன்னாடி இப்படி தான் உளுந்து கிடந்திருப்பாங்க. அது அப்படியே ஞாபகம் வருது. அப்ப மியாசுமி அப்படியே எந்திரிச்சு சாரிப்பா என்னோட மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்றான். இவன் வந்துட்டு வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்கான். மீகட்ட என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மியாசுமி கேக்குறான். இல்ல ஒண்ணும் இல்ல ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு மீகட்ட எந்திரிச்சு போயிடுறான். இவங்க டீமா நைட் வெளிய போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நேரா மீகட்ட கிட்ட எல்லாரும் சொல்றாங்க உங்களோட டீம் கோஆர்டினேஷன் சுத்தமா இல்லடா, ஜீரோவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீ எனக்கு மேட்சிங் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு மீகட்ட மியாசுமி கிட்ட சொல்ல இல்ல எல்லாமே உன்னோட ஃபால்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு மியாசுமி சொல்றான். இவங்க சண்டை போறது இவங்க டீம் மேட்ஸும் பார்த்துட்டு இவங்க இப்படியே போய்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த வீக்கெண்ட் கண்டிப்பா தோக்க தான் போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் டிவில இந்த யுனிசிஸ் பிளேயர்ஸ் ரெண்டு பேரை பத்தி பேசுறாங்க. ஆக்சுவலா அதுல இருக்க ஒருத்தர் தான் வந்துட்டு வேர்ல்ட்லயே நம்பர் 2 பிளேயர். இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருப்ப மீகட்ட வந்துட்டு சரி நம்ம அடுத்த மேட்ச்ல தோத்தா அது காரணம் ஃபுல்லா நீ தான் பாத்துக்க அப்படின்னு சொல்றான். என்னது தோக்கறதுக்கு முன்னாடி நீ ரீசன் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மியாசுமி கேக்குறான். இவங்க என்னடா கல்யாணம் புருஷன் பண்ற மாதிரி இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில வேலைக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா தான் வந்திருக்காங்க. நேரா மியாசுமி வந்துட்டு வா என்னோட நம்பர் 1 கிளையண்ட் அவங்க கிட்ட காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறான். அப்ப மீகட்ட ஒரு காரை பார்த்துட்டு இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் இருக்கும் போல அப்படின்னு சொல்றான். அதுக்கு மியாசுமியுமே வந்துட்டு ஆமா இதுதான் பிரசிடென்ட்டோட கார் அப்படின்னு சொல்றான். நேரா இவங்க போய் பிரசிடென்ட் தான் பாக்குறாங்க. அவருமே வந்துட்டு மியாசுமியுமே நல்லா பாராட்டுறாரு. போன வருஷத்தோட இந்த வருஷம் சேல்ஸ் எல்லாம் நல்லா போயிருக்குன்ட்டு. இப்போ இவங்க கொண்டு வந்த ப்ராடக்ட்ஸ் அந்த சூப்பர் மார்க்கெட்ல எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வேலை சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் தானே, நம்ம இதுக்கு எல்லாம் உட்காந்து அடிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீகட்ட கேக்குறான். இது பாக்குறதுக்கு உனக்கு பாயிண்ட்லெஸ்ஸா இருக்கலாம், ஆனா இதுதான் ஒரு பெரிய ரிசல்ட்டே கொண்டு வரும் அப்படின்ட்டு மியாசுமி சொல்றான். இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த ரோல நமக்கு ஒரே ஒரு செல்ஃப் தான் இடம் இருந்தது, இப்ப பத்தியா நமக்கு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கார் சாவியை கொடுத்துட்டு இந்த மத்ததையும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான் மீகட்டோவை. மீகட்டவும் கார்ல இருந்து அதை எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கப்ப பின்னாடி ஒருத்தனை பாக்குறான். அவன் மேல ஏதோ உனக்கு சந்தேகமாவே இருக்குது. அப்படியே அவனை பார்த்துட்டு இவன் வந்ததுல முன்னாடி பார்க்க முட்டுறான். முன்னாடி தட்டி விட்டு அந்த கார் மேலே இவன் கொண்டு வந்த எல்லா ப்ராடக்ட்டும் விழுந்துருது. பிரசிடென்ட்டோட கார் தான் ஆக்சுவலி இவங்க உடைச்சிருப்பாங்க. அதனால அவர்கிட்டே நேரா போய் மன்னிப்பு கேக்குறாங்க. எனக்கு ரொம்ப காலமாவே சன்லைட் பேவரேஜ் தெரியும், ஆனா இது நடந்ததுக்கு அப்புறம் நம்ம ரிலேஷன்ஷிப் அப்படின்னு அவர் சொல்றப்ப என்னை மன்னிச்சிருங்க, இது என்னோட மிஸ்டேக் தான், என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கு நான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மியாசுமி கேக்குறான். அப்ப மீகட்ட வந்துட்டு வெளியே ஒருத்தனை பாத்துருப்பாங்க. அவன் வந்துட்டு இங்க வெளியே கிராஸ் பண்ணி இப்ப போற மாதிரி இருக்குது. அவனை ஓடி போய் அவன் பிடிக்கிறான். அவனை வந்துட்டு மீகட்ட கரெக்டா அடிக்க வந்துடுறான். மீகட்ட தான் ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க, அதனால அவன் எங்க அடிக்க வருவான்னு சொல்லிட்டு அதை கரெக்டா டாச் பண்ணிடுறான். அப்பதான் பார்த்தா தெரியுது அவன் சட்டக்குள்ள இருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் கீழே விழுகுது. அந்த பயவுல சரியான திருடனா இருந்திருப்பான் போல. சூப்பர் மார்க்கெட்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு போக தான் வந்திருக்கான். அதெல்லாம் கீழே விழுந்துருது. இப்ப இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விறுவிறுன்னு கத்தி எடுத்துட்டு ஓடி ஏற ஆரம்பிச்சிடறான். அப்ப கரெக்ட் டைம்ல நல்ல வேலையா மியாசுமி உள்ள வந்து அவனை அடிச்சு போட்டுறான். நல்ல வேலை தான் பண்ண, ஆனா இப்படி தனியா சொல்லாம கலாமல ஓடி வராது, அதனால டீம் ஒர்க் கூட தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படியே இப்ப இவங்க நைட் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒண்ணா உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. மியாசுமியுமே மீகட்டவை பார்த்துட்டு இன்னைக்கு நல்ல வேலை பார்த்துட்டா, பிரசிடென்ட்டே நம்மள பாராட்டினாரு நல்லதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல, அவன் திருடி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எதை வச்சு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மியாசுமி கேக்குறான். அதெல்லாம் வந்துட்டு என்னோட சீக்ரெட் பா அப்படின்னு சொல்லிட்டு மீகட்ட ஜூஸ் குடிச்சிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான். நேரம் மியாசுமி வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் ஏதோ ஒன்னு எடுக்க வரான். கரெக்டா அவன் எடுக்க வர பாக்கெட் அவனுக்கு முன்னாடி மீகட்ட கரெக்டா எடுத்துறான். டேய் அதை நான் எடுக்க வந்தேன்டா, அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மியாசுமி கேக்குறான். அது எனக்கும் தெரியும், நான் ஜஸ்ட் உன்னோட क्वेश्चनக்கு தான் ஆன்சர் பண்ணேன் அப்படினு மீகட்ட சொல்றான். நான் ஒருத்தரோட சப்கான்ஷியஸ் பிஹேவியரை கண்டுபிடிச்சு அவங்க கரெக்டா எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்றத ஃபியூச்சரை நல்லாவே பிரெடிக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். எல்லாராலுமே அவங்களோட ஆப்போனன்ட்ட கொஞ்சம் டிகிரிக்கு கரெக்டா பண்ண முடியும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், ஆனா இவ்வளவு அக்யூரேட்டா அவனால பிரெடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மியாசுமி கேக்குறான். ஆமா என்னால முடியும், ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து எல்லாரையும் நல்லா அப்சர்வ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீகட்ட சொல்றான். இதெல்லாம் கேட்டுட்டு மியாசுமி ரொம்பவே எக்ஸைட்டிங் ஆயிடுறான். பாரு நான் அவனை நார்மலான சின்ன பையன் சொல்லிட்டு தான் நினைச்சேன், ஆனா வேர்ல்ட்லயே கிரேட்டஸ்ட் பார்ட்னர் என்கிட்ட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவ்வளவு ஒண்ணு எக்ஸைட்டிங் ஆகாதீங்க, நான் கிளியரா சொல்லிக்கிறேன், நம்மளோட பார்ட்னர்ஷிப் ஜஸ்ட் டெம்பரரி தான் அப்படின்னு சொல்லிட்டு மீகட்ட சொல்றான். இங்க பாரு நான் உன் கூட டபுள் ஸ்லாருக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மியாசுமி சொல்றான். அப்படியே அடுத்த நாள் இவங்களுக்கான பிராக்டிஸ் கேம் வருது. யுனிசிஸ் கூட அங்க வந்திருக்காங்க எல்லாரும். அந்த வேர்ல்ட்லயே நம்பர் 2 பெஸ்ட் பிளேயர் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு எல்லா மீடியா கிட்டயும் அங்க இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் அப்படியே இன்டர்வியூ கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம டீம் பக்கம் கிட்ட தான் வரான். கோச்சை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் குட் மார்னிங் சொல்றான். அதுக்கப்புறம் மியாசுமி கிட்ட வந்துட்டு பாத்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசுறான். என்ன பிராக்டிஸ் மேட்ச்க்கு இவ்வளவு கூட்டம்லாம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மியாசுமி கேக்குறான். எங்க டீம் மேல இருக்க இன்ட்ரெஸ்ட்னால தான் வந்திருக்காங்க, அது மட்டும் இல்லாம யுனிசிஸ் இன்னைக்கு ஒரு புது ப்ராடக்ட் வேற ரிலீஸ் பண்றாங்க, அதையும் பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றான். இவனோட நேம் வந்துட்டு ஹாயட்டோ, மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு முக்கியமான கேரக்டர். அப்ப அங்க ஒரு பிங்க் முடி பையன் வந்து மியாசுமி கிட்ட பேசுறான். நீங்க தானே மியாசுமி, நான் இப்பதான் யுனிசிஸ்ல ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட பேர் ஹாயட்டோ, எனக்கு வந்துட்டு 17 வயசு அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போட்டோ எடுத்துக்கிறான். அப்ப ஹாயட்டோ வந்துட்டு சரி கேம்குள்ள பார்க்கலாம், எப்படி நாங்க தான் வின் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அவன் தலையில வந்து இன்னொரு ஆள் அடிக்கிறான். என்ன நீ இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். என்ன நான்
சும்மா கேமை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன், இது கூட பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹாயட்டோ சொல்றேன். அவங்க இந்த மாதிரி பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மியாசுமி கிட்ட அவன் மன்னிப்பு கேட்டு போறான். இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டபுள்ஸ் கேம் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம டீம்ல டோயா டாக்கிட்டா அவங்க ரெண்டு பேரும் ஒரு டபுள்ஸ் டீம் இருப்பாங்களே அந்த டீம், அப்புறம் அவங்க இதுல ஒரு 2 பேர் விளையாடுறாங்க. ஸ்டார்டிங்ல டோயா டாக்கிட்டா 2 பேருமே சூப்பரா விளையாண்டுட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நான் இமேஜின் பண்ணதோட சன்லைட் பேவரேஜ் நல்லா தான் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாயட்டோ சொல்றா. என்னதான் இவங்க நல்லா இருந்தாலும் யுனிசிஸ் கிட்ட இவங்களால தாக்கு பிடிக்க முடியல. ஃபர்ஸ்ட் செட் யுனிசிஸ் தான் வின் பண்றாங்க. செகண்ட் செட் இதே மாதிரி டல்லா தான் போய்கிட்டு இருக்குது. இவங்க 2 பேரும் சரியாவே விளையாடல. யுனிசிஸ் பையலுக்கு 2 பேரும் பறந்து சூப்பரா ஸ்மாஷ் பண்ணி அந்த கேமை ஈஸியா முடிச்சு வச்சிருக்காங்க. சோ 2 செட்டையுமே வின் பண்ணிடுறாங்க யுனிசிஸ் தான். இப்போ கேம் 2 ஸ்டார்ட் ஆகுது. கேம் 2 வந்துட்டு சிங்கிள்ஸ். நம்ம டீம்ல சோட்டாவும் ஆப்போனன்ட்ல ஒரு சிங்கிள் பிளேயர் இருக்கான். அதுல சோட்டா வந்துட்டு வேற லெவல்ல விளையாண்டுட்டு இருக்கான். சோ ஃபர்ஸ்ட் செட் ஈஸியாவே அவன் வின் பண்ணிடுறான். அதே மாதிரி செகண்ட் செட்லயும் சூப்பரா விளையாண்டு 21-14 சொல்லிட்டு செகண்ட் செட்டையும் வின் பண்ணிடுறான். இப்பதான் கேம் 3 வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. இதுல வின் பண்ற டீம் தான் இந்த பிராக்டிஸ் மேட்ச்ல வின் பண்ண போற டீமா இருக்க போகுது. இப்போ கேமுமே ஸ்டார்ட் ஆகுது. அவங்க டீம் பிளேயர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்மாஷ் பண்றாங்க. அவன் கரெக்ட்டா கார்னர் நோக்கி அடிச்சிடறான். அதனால மீக்கெட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கார்னர்ல போய் எடுக்கிறான். சோ அது வந்துட்டு ஆப்போனன்ட்க்கு ரொம்பவே ஈஸியா தான் இருக்குது. அவன் அழகா பறந்து வந்து ஈஸியா நடுவுல ஒரு ஸ்மாஷ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். அடுத்து ஹாயட்டோ தான் வந்துட்டு பறந்து வேற லெவல்ல ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ யுனிசிஸ் 5 சன்லைட் பேவரேஜ் 1ன்னு சொல்லிட்டு தான் இருக்குது பாயிண்ட். அடுத்து ஹாயட்டோ வந்துட்டு ஒரு ஸ்மாஷ் பண்றான். இத மீக்கெட்டோ பாத்துக்கிட்டு இருக்கப்ப என்னால சத்தியமா அவனை ரீட் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். யூசுவலான பிளேயர்ஸ் கிட்ட இருக்கிற மாதிரி நார்மலான ஹேபிட்னு சொல்லிட்டு இவங்கிட்ட எதுவுமே இல்ல, ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கிறான் இவன். அவன் தான் இருக்கான்னு பார்த்தா இந்த ஃப்ரண்ட்ல இருக்க பிளேயரும் அதை விட டீல் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மீக்கெட்டோ நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ரேலி போய்கிட்டு இருக்கப்ப காக் வந்துட்டு இப்ப மறுபடியும் தலைக்கு மேல போகுது மீக்கெட்டோக்கு. மீக்கெட்டோ அவனோட பாஸ்ட் எல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு பின்னாடி அசையாம அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கான். ஆனா மியாசுமி நல்ல வேளை அந்த இடத்துக்கு வந்து எப்படியோ உளுந்து புரண்டு அதை எடுத்துறான். சோ மியாசுமியுமே இப்ப இந்த பக்கம் வந்ததால ஹாயட்டோக்கு ரொம்ப ஈஸியா போச்சு. அந்த சைடு ரொம்ப ஃப்ரீயா இருக்கறனால அவன் ஈஸியாவே தட்டி விட்டு பாயிண்ட் வாங்கிடுறான். இப்படியே யுனிசிஸ் வேற லெவல்ல லேண்ட் ஃபர்ஸ்ட் செட்டை ரொம்ப ஈஸியாவே வின் பண்றாங்க. கேம் முடிச்சுட்டு வெளிய நிக்கிறப்ப மியாசுமி மீக்கெட்டோ பார்த்துட்டு உன்னோட பெஸ்ட் பிளேயரை பார்த்தா இப்படி நீ பயந்துருவ போல அப்படினு சொல்றான். நீ முதல்ல வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு மீக்கெட்டோ அவனை பார்த்து கத்துறான். அப்பாடா ஃபைனலி என்னோட மூஞ்ச பார்த்துட்டியா நீ? நம்ம 2 பேர் விளையாடுறோன்றதே நீ எதுக்கு மறந்துடுற? உன்னால ரீச் பண்ண முடியாத ஷாட்டை நான் உனக்காக மேக் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்போ செகண்ட் செட் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ரேலில மீக்கெட்டோக்கு காக் வந்து பின்னாடி தான் போகுது தலைக்கு மேல. இந்த வாட்டி அவன் தாங்கி நின்னுகிட்டு இருக்கப்ப நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மியாசுமி வேற லெவல்ல பறந்து வந்து சூப்பரா ஒரு ஸ்மாஷ் பண்றான். இத பார்த்துட்டு மீக்கெட்டோக்கு பயங்கர ஷாக்கா போயிருது. அடுத்த ரேலில இதே மாதிரி வரப்பலாம் மியாசுமி பின்னாடி வந்து பாத்துக்கிறான். இவன் இப்பெல்லாம் லேண்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மீக்கெட்டோக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டே பில்ட் ஆகுது. இப்போ பாயிண்ட் யுனிசிஸ் 12 சன்லைட் பேவரேஜ் 6ன்னு சொல்லிட்டு இருக்குது. பேட்மிண்டனை பொறுத்தவரை அந்த ஷட்டில் கிரவுண்ட ரீச் பண்ணாதான் நம்ம தோத்த மாதிரி. எனக்கு தோக்குறதுனா சுத்தமா பிடிக்காது, உனக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மியாசுமி கேக்குறான். அப்ப மீக்கெட் வந்துட்டு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்றான். அடுத்த ரேலில மீக்கெட் வந்துட்டு ஹாயட்டோ கரெக்டா எங்க அடிக்க போறான் அப்படின்றத கெஸ் பண்ணி கிராஸ் கோட் கரெக்டா வந்துடுறான். இவன் எப்படி இதை ரீச் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பயங்கர சாக்கு. நான் இப்ப இதை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீக்கெட்டோ கரெக்டா அதை அவங்க சைடு அனுப்பிவிட்டு ஒரு பாயிண்ட் வாங்கிடுறான். அடுத்து ஹாயட்டோ அடிக்கிறத மீக்கெட்டோ கரெக்டா கெஸ் பண்ணி அவனை அடிச்சு விட்டுறான். மீக்கெட்டோ அடிச்சு விட்டு அவங்க டீம் பிளேயர் டாஜ் பண்ண அதை மியாசுமி ஈஸியாவே அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்கிடுறான். அடுத்த ரேலில ஹாயட்டோ ஏர்ல இருக்கும்போதே கீழே பார்த்தா மீக்கெட்டோ கரெக்டா இங்க தான் அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறான். எப்பறா இவனுக்கு தெரியுது இவனே என்ன ரீட் பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே செம ஷாக்கு. அப்படின்னா இந்த வாட்டி இங்க தான் வரேன் அங்கிட்ட அடிச்சிரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாத்தி கிராஸ் கோட் அடிச்சிடறான். ஆனா பின்னாடி தான் மியாசுமி இருக்கானே அவன் கரெக்டா அதை எடுத்து விட்டுறான். ஜஸ்ட் நம்ம பிளான் பண்ண மாதிரி தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மியாசுமி நினைக்கிறேன். அப்பதான் மீக்கெட்டோட ஐடியா என்ன சொன்னான்றத காட்டுறாங்க. மீக்கெட் வந்துட்டு அவனோட ஃபார்ம் என்னால கம்ப்ளீட்டா இது பண்ண முடியல, பட் இருந்தாலும் என்னால கொஞ்சம் கெஸ் பண்ண முடியும். இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கேம்பிள் மாதிரி தான். ஒருவேளை நான் கெஸ் பண்றது தப்பா இருந்தது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் சைடுல தான் அவன் அடிக்க போறான். அந்த இடத்துல நீ என்ன ஆனாலும் சரி பால ரிட்டர்ன் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருப்பான். இந்த ஒரு ஐடியாவை யூஸ் பண்ணி சன்லைட் பேவரேஜ் சூப்பரா விளையாண்டுட்டு இருக்கீங்க. இப்ப பாயிண்ட் பார்த்தா 2 டீமும் 19-19 ஈக்குவலா வந்து நிக்குது. அடுத்து மீக்கெட் வந்துட்டு ஹாயட்டோ கரெக்டா எங்க அடிப்பா அப்படின்றத கெஸ் பண்ணி நான் கெஸ் பண்ணிட்டேன்டா எனக்கு நல்லாவே இப்ப தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராவே வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துறான். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சூப்பரா விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்நேரம் அவங்களோட டீம் பிளேயர் வந்துட்டு கரெக்டா செம ஃபோர்ஸ் அடிச்சு விட்டுறான். அதை மீக்கெட் வந்துட்டு லைட்டா டாஜ் பண்றான். இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாயட்டோ செம்மையா ஜம்ப் பண்றான். அதையுமே மீக்கெட்டோ கரெக்டா கெஸ் பண்ணி முன்னாடி எப்படியோ தூக்கி விட அவங்க டீம் பிளேயரும் முன்னாடி அதை வந்து தூக்கி விட்டுறான். பேட்மிண்டனை பொறுத்தவரை செட்டில் கிரவுண்ட ஹிட் பண்ணாதான் நம்ம தோப்போம் அப்படின்னு மியாசுமி சொன்னதை மீக்கெட்டோ நினைச்சு பாக்குறான். சரி என்னாலும் விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் லாங் ஸ்டெப் எடுத்து வச்சு ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு அப்படியே லைட்டா முன்னாடி தட்டி விட்டுறான். ஹாயட்டோவும் எப்படியோ முன்னாடி வந்து அதை ரீச் பண்ணி லைட்டா தூக்கி விட்டுறான். பட் இருந்தாலும் அது ரொம்பவே ஈஸியா மியாசுமிக்கு போயிருது. அவன் பறந்து வந்து வேற லெவல்ல ஒரு ஸ்மாஷ் பண்ணி செட்டை முடிச்சிடறான். அவங்க நம்மளோட மூவ்மெண்ட் நல்லாவே பிரெடிக்ட் பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு அவங்க டீம் பிளேயர் சொல்றான். நம்ம பிராக்டிஸ் மேட்ச்ல எத்தனை வருஷத்துக்கு அப்புறமா ஒரு செட்டை தோத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாயட்டோவும் சொல்றான். சரி நம்ம நெக்ஸ்ட் கேம்ல ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். சரி ஓகே நமக்கு ஏதோ ஒரு நல்ல ஃபன் காத்துக்கிட்டு இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு ஹாயட்டோவும் சொல்றான். இப்ப தேர்ட் செட் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ரேலிலே ஹாயட்டோ வேற லெவல்ல பறந்து வந்து ஒரு ஸ்மாஷ் பண்ண அப்படியே கட் பண்ணி அப்படியே நைட் ஆகுது. நைட் மீக்கெட்டோ மியாசுமி 2 பேரும் ஒண்ணா நடந்து போய்கிட்டு இருக்காங்க. மியாசுமி வந்துட்டு பரவாயில்ல ஒரு மேட்ச் தோத்தா என்ன நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கத்துக்கிட்டோம்ல அப்படின்னு சொல்றான். நம்ம அவங்களுக்கு அகைன்ஸ்ட் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மீக்கெட்டோ சொல்றான். பரவாயில்ல ஜூன் மாசம் நடக்க போற டோர்னமெண்ட்ல நம்ம இதுக்கு ரிவெஞ்ச கொடுத்துக்கலாம் அப்படின்னு மியாசுமி சொல்றான். நம்ம நெக்ஸ்ட் டைம் தோக்கவே கூடாது, யார் கூடயுமே தோக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீக்கெட்டோ சொல்றான். என்னது நம்மளோட பார்ட்னர்ஷிப் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மியாசுமி கேக்குறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் இந்த கார்ப்பரேட் டோர்னமெண்ட் வரதான் அப்படின்னு சொல்லிட்டு மீக்கெட்டோ சொல்றான். அப்ப மியாசுமி வந்துட்டு சரி இதெல்லாம் விடு, நான் அவங்கிட்ட ஒண்ணு மட்டும் கேட்கணும், நீ எதுக்கு செட்டில் உன்னோட தலைக்கு மேல வந்தா ஜம்ப் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சோ இப்பதான் உங்க பிராக்டிஸ் கேம் போய் தோத்துட்டுலாம் வந்திருக்காங்க. இதுக்கப்புறமா தான் நிறைய பிராக்டிஸ் பண்ணி கார்ப்பரேட் டோர்னமெண்ட்ல வின் பண்ணுவாங்க இல்லையான்றதை நம்ம அடுத்த எபிசோட்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கிடணும். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.